தாயக நலனை கருத்தில் கொள்ளாது தென்னிலங்கை அரசியலை முன்னிலைப்படுத்தி செயற்படும் எம்.ஏ. சுமந்திரனுக்கு ஏற்பட்ட தொடர் தோல்வியே தமிழ் தேசிய அரசியலில் ஒருங்கிணைந்த அரசியல் முயற்சிக்கான காரணம் என அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி.ஆர். ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமந்திரன் முதலாக இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார். ஏனைய கட்சிகளோடு இணைந்து அவர் பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட கலந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் வருவதற்கு காரணங்கள் 3 காரணங்கள் பிரதானமாக இருந்திருக்கின்றன என்று நாங்கள் கருதுகிறோம். அதில் முதலாவது அவருடைய தொடர் தோல்வி, கடைசியான தோல்விதான் அவருடைய கர்த்தால். அதற்கு முன்னரே அவர் தமிழரசு கட்சிக்கான தலைவர் தேர்தலில் தோல்வியிட்டார். தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியிட்டார். 3ஆவதாக தன்னுடைய ஒரு அறிவிப்பாக விடுக்கப்பட்ட அந்த கர்த்தால் போராட்டத்திலேயும் கூட அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார். இந்த தொடர் தோல்வி ஒருங்கிணைந்த அரசியலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அவருக்கும் அவரது கட்சிக்கும் உருவாக்கி இருந்ததை நான் கருதுகிறேன். அதாவது ஒருங்கிணைந்த அரசியலுக்கு அது இல்லை, அவைக்கு மாத்திரமில்லை, எல்லா கட்சிகளுக்கும் தான் வந்து, அதாவது ஒருங்கிணைஞ்சால்தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, அரசியல் வாழ்க்கை இருக்கு, இல்லை என்றால் அரசியல் வாழ்க்கை இல்லை என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி. ஒன்று, ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் பெருந்தேசியவாத ஆக்கிரமிப்புகளுக்கு முகம் கொடுக்கலாம். ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் சர்வதேச அரசியலை கையாளலாம். ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் ஊடுருவி இருக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்த முடியாது. அவை இந்த 3 விடயங்களுக்கும் ஒருங்கிணைந்த அரசியல் அவசியமாக. அதனால மக்கள் ஒருங்கிணைந்த அரசியலை வலியுறுத்துகிறார்.